ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, he appointed love for me. எனக்கான அன்பு அவர் ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தினார். என் மேல் பறந்த இயேசுவே என் நேசரே, நல்ல கவனமா கேட்கணும். இது ஒரு செய்தியா 5 பாயிண்ட் இருக்கு. ஆனாலும் இத ஒரு செய்தியா ஒரு குறிப்பா அப்படி என்னைக்கும் எந்த செய்தியுமே அப்படி பார்க்க கூடாது. உண்மையிலே இதெல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். ஆனா நேற்று ஆவியானவர் பேசும்போது என்னால் அழாம இதை ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. ஆமென். அழாம ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. அதாவது ரூபன் கோத்திரத்து கொடிக்கு யாருக்கு பேரு? யார வச்சு வந்துச்சு? அவங்க அப்பா தான் யாரு? அது சரி, ரூபன் பேரை வச்சு வந்துச்சு. சிமியோன் கோத்திரத்து கொடிக்கு யார வச்சு வந்துச்சு? சிமியோன் வச்சு வந்துச்சு. என் மேல ஒரு நேச கொடி பறக்குது இல்ல, யார வச்சு தெரியுமா? ஜீசஸ் வச்சு. ஆமென். Without Jesus நான் குப்பை. இதான் செய்தி. Without Jesus நான் குப்பை. சில வேஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கும், சில வேஸ்ட் வெளியே தான் இருக்கும். சில வேஸ்ட் வெளியே கூட வைக்க மாட்டாங்க, தூக்கிட்டு எங்கேயா கொண்டு போய் போட்டுட்டு வருவாங்க. அதுதான் without Jesus. என் மேல் பறந்த அவருடைய கொடி. அதனாலதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே பேதுருவை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதுகிறார், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் இப்பொழுது அவரை நீங்கள் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைங்க. ஒவ்வொருத்தர பர்சனல் என்னெல்லாம் பர்சனலா கேட்ட உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், ஜீசஸ். பார்த்திருக்கீங்களா? ஆமென். ஏன் இவ்வளவு லவ்? அந்த கொடி பறக்குது இல்ல, பார்க்கவே இல்லைங்க. பார்த்தவங்களே நம்மளால நேசிக்க முடியல. ஆமென். நேசத்தின் ஆழமதில் மூழ்கி நான் இன்று நேசத்தின் நாளிதழில் பாரங்கள் நீங்கி ஆனந்தம் வாழுவேன் என்றென்று. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இருக்கிறீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கொடி பார்க்கிறதே கிடையாது. நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். இன்னும் அதாவது அவரை கண்டவர்கள் இந்த பூமியில அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரை கண்டவர்கள் அவரை நேசித்ததை விட அவரை காணாதவர்கள் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. யார் தெரியுமா? இந்த ரட்சிப்பை பொக்கிஷமா பார்க்கிறவங்க. பணத்தை பொருளை
மற்ற எதையும் பொக்கிஷமா பார்க்கிறவங்களுக்கு இது கிடையாது. இந்த ரட்சிப்ப மீட்ப பொக்கிஷமா பார்க்கிறவங்க, அவர் இருந்த நாட்களில் அவரை கண்டவர்கள் நேசித்ததை விட. அதனாலதான் தூதர்கள் இந்த கூட்டத்தை உற்று பார்க்கிறாங்க. அவர் கண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாது, மூக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, வாய் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இவங்க இயேசுவுக்காக உயிரை கொடுக்கிறது கூட எப்படிப்பா இந்த லவ் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னா என் மேல் பறந்த அவருடைய கொடி. எத்தனை எத்தனை மிஷனரிங்க, எத்தனை தேவ பிள்ளைங்க ரத்த சாட்சியா மரிச்சாங்க, ஒரு ஆளாவது இயேசுவை பார்த்தாங்களா? ஆஸ்திரேலியாவில இருந்து நம்ம தேசத்துக்கு வந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் 2 பிள்ளைங்க இயேசுவை பார்த்தாங்களா? தங்கள் ஜீவனை விட அவ்வளவு லவ். அதாவது காணாமல் விசுவாசிக்கிறவனையே இயேசு பாக்கியவான் சொல்லுவார்னா, காணாம லவ் பண்றவனை எங்க வைக்க போறாருன்னு தெரியல. அவரை காணாமல் விசுவாசிக்கிறவர்களை அவர் பாக்கியவான்கள் என்பார் என்றால், அவரை காணாமல் அன்பு கூறுகிறவர்களை நாம் சொல்லி சுருக்க விரும்பல. இது டைப் பண்ணும் போதே எனக்கு பக்கத்தில் ஹார்ட் போடணும்னு வந்துச்சு. உடனே ஹார்ட் போட்டு வச்சாச்சு. ஆமை. அதாவது அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுக்கிற, அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுக்கிற அவர் வச்சிருக்கிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம். ஆமே. எனக்கு இயேசுவை நான் நேசிக்கணும்னா எனக்கு அவர் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்ல, ஏதாவது சொல்லிடக்கூடாது இல்ல. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கு மேல அவர்களுடைய முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு மேல யார் இருக்கிறா? ஒவ்வொருத்தருக்கு மேல முற்பிதாக்கள் இருக்கிறாங்க. ரூபன் பேர், ரூபன் ஒரு ஆள் உண்டு. அந்த ரூபனுக்கு மேல யாக்கோபு, யாக்கோபுக்கு மேல ஈசாக்கு, ஈசாக்கு மேல ஆபிரகாம். வெயிட்டான பேக்ரவுண்ட், சரியான லெகசி இல்ல. என்ன பாரம்பரியம் அது? பாரம்பரியமா வாழ்க்கையை பம்பர மாதிரி அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்கு. நமக்கு மேல மற்றவர்கள் இஸ்ரவேலருக்கு மேல சொல்றதுக்கு வரிசையா லிஸ்ட் இருக்கு. நமக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தா ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ஒரே பேரு தான், ஜீசஸ். நாளாகமத்தை திருப்பி பாருங்க, உங்க யாருக்கு பேர்ல ஒரு எழுத்தாவது இருக்கா பாருங்க. இருந்தாலும் தேடி பார்ப்போம் எங்கேயாவது ஜான் சாம், ஆனா அவர் புத்தகத்தில் இருக்கு. ஹalleluya, ஹalleluya. சொர்க்க நாட்டில் பிரியன் தீர்த்திடும், சொந்த வீட்டில் சேர்ந்திடுவா. மம காந்தனே ஒன்னு காணுவா, மனம் காத்து பார்த்து. ஹalleluya. இன்னும் மண்ணீதில் സിയോൻ യാത്രയിൽ എന്നും കഷ്ടത മാത്രം. എന്നു വന്നു നീ, എന്നു വന്നു നീ, എന്നെ ചേർക്കുമോ അന്നു തീരും. உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டா ஜீசஸ் தான். ஹalleluya, ஹalleluya. உங்க நாங்கள யார் தெரியுமா? உங்க தலைமுறை தெரியுமா? உங்க தலை தெரியுது. உங்க பேக்ரவுண்ட் சொல்லுங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி தானே சொல்லுவார், ஆபிரகாம் எங்களை, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா. நான் அந்த அத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தவன் என்ன அவர் பிடிச்சிட்டார். ஹalleluya,
ஆமென். ஹalleluya. நீங்க அப்படியே இப்ப நான் சொன்னதை வெளிப்படுத்தல் 7 வீட்டில் போய் படிங்க, டைம் இல்லை. அங்க இப்படியே தான் இஸ்ரேல் கோத்திரத்தெல்லாம் அவங்கவுங்க கூட்டத்தில் போய் நிற்கிறாங்க. 144,000 பேர், ரூபன் முதல் கடைசி கோத்திரம் வர 12,000 பேரா நிற்கிறாங்க. அப்படியே பார்க்கிறார். பார்த்துட்டு இவைகளுக்கு பின்பு ஒரு திரளான கூட்டத்தை பார்த்தேன். அவங்க வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து கொண்டு யாருக்கு முன்னாடி நிற்கிறாங்க தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி. ஏன்னா இங்க அவர் மட்டும்தானே உண்டு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனா. ஒவ்வொரு அதாவது ஒரு அந்த ரூபன் கோத்திரத்தார் யாரை வைத்து அறியப்பட்டார்கள்? ரூபனை வைத்து. சிமியோன் கோத்திரத்தார் யாரை வைத்து அறியப்பட்டார்கள்? சிமியோனை வைத்து. யூதா கோத்திரத்தார் யாரை வைத்து அறியப்பட்டார்கள்? யூதாவை வைத்து. நானும் நீங்களும் யாரை வைத்து அறியப்பட்டோம் தெரியுமா? பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து. யாரும் அறியாத என்னை. நீ ஒரே பாட்டு, லவ் இல்ல, அதான் பாட்டு பாட்டா வருது. ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. பக்கத்துல அப்படி உளிப்பி சொல்லுங்க, இயேசு ரொம்ப லவ் பண்ணுங்க. ஆமென். சும்மா தூங்கிட்டு இருந்தா அப்படி எழுப்பிடுவாங்க, அதுக்குதான். ஹalleluya. இன்னைக்கு விட இன்னைக்கு எல்லாரும் லவ் மோட்ல தான் வீட்டுக்கு போனோம். ஹalleluya. சும்மா காலைல கிளம்பி வந்துட்டு இருந்துட்டு போறதுக்கு இல்ல. எத்தனையோ பேர் இருக்க வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கிறான். எத்தனை பேர் இங்க வந்து உட்கார ஏங்குறாங்க, துடிக்கிறாங்க, அது தெரியுமா? எத்தனை பேர் அழுறாங்க தெரியுமா? கடந்த நாள்ல ஒரு வயதான தாயார் வெளியூர்ல இருந்து வராங்க. வந்துட்டு வந்து சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசையை கேட்டேன், இங்க வந்து ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிருக்கேன். எனக்கு செஞ்சாங்க, இனி சந்தோஷம் சொல்லிட்டு போனாங்க. எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா? துடிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் கொண்டு உட்கார வச்சிருக்கிறார்னா இங்க வந்துட்டு ஒருத்தர் இழந்துடக்கூடாது. நான் ஆவியில பாரத்தோடு வைராக்கியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவரை காணல, ஆனா எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். என் அடையாளமும் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது. எப்படிங்க உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சு? எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? ரூபனை வச்சா, சிமியோனை வச்சா, லேவியை வச்சா, எத்தனை பேருக்கு? ஜீசஸ் மட்டும் லைஃப்ல வராம இருந்தா. ஆமென். இன்னைக்கு ஒருத்தங்க உங்களை பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்றாங்க, எதை வச்சு? ஹalleluya. ஆமென். உன் பேக்ரவுண்ட் என்ன? கூச்சப்படாம சொல்லுங்க, ஜீசஸ். என் மேல் பறந்த அவருடைய கொடி. எஸ். ஆமென். பாட்டு பாட்டா வருது. ஆமென். என் மேல் பறந்த கொடி நேசமே. ஹalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதனுடைய மேன்மை வந்து நீங்க இதை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. கடந்த வெள்ளிக்கிழமை சொன்ன ஒரு வார்த்தையை நான் டச் பண்ணிட்டு இன்னைக்கு செய்திக்குள்ள போவானானே தெரியல. பார்க்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ரெண்டு கூட்டத்தார். இஸ்ரவேலர்கள் எந்த பாதையில நடந்தாங்களோ அதே பாதையில நடந்தவர்கள் தான் யாரு? இப்போ எகிப்தியர்கள். அவர்கள் செத்து கிடக்கிறதை இவங்க பார்க்கறாங்க. இவர்கள் அந்த வழியா நடந்து போறாங்க. ஏன் இவர்கள் நடந்து போறாங்க? பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் ரட்சித்தார்.
கர்த்தர் மட்டும் ரட்சிக்கலைன்னா நாம எந்த வழியில செத்து கிடந்திருப்போம்னு தெரியாது. கர்த்தர் மட்டும் ரட்சிக்கலைன்னா